ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில என்னதான் நடக்க போகிறது என்பதை பற்றி தான் நாம பார்க்க போறோம். ஏன் செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நேரத்துல கிரக பயிற்சிகளுடைய தாக்கமானது ஏற்படுது. சோ இந்த தாக்கமானது உங்க வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒரு தாக்கமா இருக்கலாம். இதனால பலவிதமான ஆபத்துகளையும் கடுமையான சில சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சில ராசினியர்களுக்கு கண்டிப்பா ஏற்படுங்க. சோ இதை நீங்க எப்படியெல்லாம் சமாளிக்கணும் என்பதை தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த வீடியோல உங்களுக்கு என்ன நடந்திருக்கு என்பதை நாம பார்க்க போறோம். சோ அந்த வகையில இன்னைக்கு கடகம் ராசினியர்களுக்கு தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டமா என்பதை நீங்க தெரிந்து கொள்ளுங்க. ஒரு சில ராசினியர்களுக்கு வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில மாறும் பொழுது இதன் மூலம் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு மாறுதல் கண்டிப்பா நம்ம வாழ்க்கைக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதனால இந்த மாறுதல் நல்ல விதமாக இருந்தா நம்ம வாழ்க்கை மிகுந்த சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நாம அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே கடினமான ஒரு மாற்றமா இருந்தா கண்டிப்பா அதுல இருந்து நீங்க எப்படி தப்பிக்கணும், என்ன மாதிரி விஷயங்களை எல்லாம் நீங்க தவற விடணும் என்பதை நீங்க தெரிந்து கொள்ளுங்க. அதாவது எந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நீங்க செய்யாமல் இருக்கணும் என்பதையும் நீங்க தெரிந்து கொள்ளுங்க. சோ கடகராசினியர்கள் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயன்பெறுங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கான ஒரு காலகட்டமாக இருக்கிறதா, இல்ல உங்க வாழ்க்கையில நினைத்து பார்க்காத நிறைய விஷயங்கள் அற்புதங்களாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகிறதா என்பதை கண்டிப்பா தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நீங்க இப்ப நடந்து கொள்வதுதான் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பொதுவாகவே கடகராசினியர்கள் அப்படின்னு சொல்லும் போது மற்றவர்களுடைய பார்வையில பார்க்கும் பொழுது மற்றவர் பேச்சு இவங்க கேட்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. ஆனா தனக்குள்ளே போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா யார் பேச்சுமே இவங்க கேட்கவே மாட்டாங்க. அதாவது தனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் செய்வாங்க, தனக்கு எது சரிப்படுதோ அதை மட்டும்தான் இவங்க செய்வாங்க. சோ இந்த மாதிரி ஒரு குணாதிசயம் கடகராசினியர்களுக்கு எப்போதுமே இருக்குங்க. வெளி பார்வையில இவங்க என்னதான் நல்லவர்களாக தெரிந்தாலும் உள்ளுக்குள்ள தன்னுடைய சுயநலமாக, அதாவது தனக்கு என்ன சரி, தனக்கு இதை செய்தால் நல்லது, தனக்கு இதை செய்தால் மிகுந்த சந்தோஷம் என்று நினைத்து சுயநலமாக சிந்திக்கக்கூடிய ஒரு நபராக ஒரு சில கடகராசினியர்களும் கண்டிப்பா இருப்பாங்க. சோ இந்த மாதிரி குணாதிசயத்தால் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க பல கஷ்டங்களையும் தாண்டி வந்திருக்கலாம், பல அனுபவத்தையும் பெற்று வந்திருக்கலாம். சோ நிறைய வாழ்க்கைக்கான பாடத்தை இந்த நேரம் நீங்க கற்று கூட இருந்திருப்பீங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு பாடமாக கூட நடந்திருக்கும். இந்த மாதிரி கடகராசினியர்களுக்கு தான் இந்த செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து என்ன நடக்க போகிறது என்பதை நாம இப்ப விரிவாக பார்க்க போறோம். இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னாலும் இன்னொரு புறம் சில பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்மை தீமை கலந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இதை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இந்த காலகட்டம் ஒவ்வொரு துறையிலும் பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. அதாவது நீங்க எந்த துறையில வேலை பார்த்தாலும் சரி, எந்த துறையில இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில கடினமான பிரச்சனை, நினைத்து பார்க்காத அளவிற்கு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமா நிறையவே இருக்குங்க. சோ இந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே நீங்க எப்படி சமாளிக்கணும் என்பதை தான் இந்த வீடியோல தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நீங்க நடந்து கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் தொழில் வாய்ப்புகளை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை கூட உங்களுக்கு வரலாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்க தாங்கிக் கொள்ளாத ஒரு பிரச்சனையா வந்து சேரலாம். சோ உங்களுடைய மனநிலையை நீங்க பக்குவப்படுத்தி வைத்துக் கொள்வது நல்லது. அதே போல கடகராசினியர்கள் துணிச்சலாக தைரியமாக எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய தன்னம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பா இந்த நேரத்துல இருக்கணுங்க. சோ இது இருந்தால் எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க சமாளித்து முறியடித்து மீண்டு எழுந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். சோ என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் என்று மட்டும் நினைத்திடுங்க. இதை பற்றி யோசித்து கவலை கொண்டு இருந்தீங்கன்னா மனதில் ஏதாவது ஒரு வகையில குழப்பங்கள் ஏற்படும். இதனால ஆரோக்கியத்துல ஒரு பாதிப்பு உண்டாகலாம். சோ இந்த மாதிரி விஷயத்துல ஆழ் மனதில் போட்டுக்கொண்டு குழப்பிக் கொள்ளாமல் இருப்பது இப்ப உங்களுக்கு நல்லது. எதையுமே சுமூகமாக சமாளிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் சக ஊழியர்களுடன் பாத்தீங்கன்னா திடீர் பிரச்சனை ஏற்படும். மேல் அதிகாரிகளுடன் திடீர் பிரச்சனை உண்டாகலாம். இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இப்ப உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு. சோ இவங்க கிட்ட நீங்க பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா எச்சரிக்கையா பேசுங்க. எதையுமே வார்த்தையாக விட்டுவிடாமல் அமைதியாக செயல்படுவதுதான் இப்ப உங்களுக்கு ஒரே வழி.
ஸோ உங்களை மற்றவர்கள் டென்ஷன் பண்ணாலும் கோபப்படுத்தினாலும் நீங்க அமைதியாக கடந்து செல்வது தான் இப்போ நல்லது. ஏன்னா இந்த நேரம் கடகராசினியர்களுக்கு ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்பதால் கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே அனுசரித்து போவது மட்டும்தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கணிசமான இலக்குகளில் பார்த்தீங்கன்னா ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய சூழல் உருவாகலாம். அது மட்டுமில்லாமல் சில நேயர்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் மற்றும் முன்னேற்றத்தை தேடி வேலைகளை மாற்றக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். என்னதான் நீங்க வாய்ப்பை தேடி போனாலும் அதன் மூலம் பெரிய விளைவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக செயல்படுங்க. இந்த நேரம் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய படிப்புக்கு அவ்வளவு சாதகமாக இருக்காது. அது மட்டுமில்லாமல் உயர்நிலைகளை அடைய முடியாது என்று சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால மாணவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கவனத்தை அதிகரிக்க தியானம், யோகா பயிற்சி இந்த மாதிரி விஷயத்த நீங்க செய்து பாருங்க. இந்த மாதிரி செய்து வந்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு நன்மையாவது உங்களுக்கு ஏற்படும். ஸோ மாணவர்கள் இப்படி செயல்படுங்க. இந்த காலகட்டம் உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் கண்டிப்பா அதிகரிக்கும். ஸோ குடும்பத்திற்குள் எவ்வளவு சண்டை சிக்கல் வந்தாலும் கடகராசினியர்கள் தான் அதை எப்படி சமாளிக்கணும், அந்த பிரச்சனையை நம்ம என்ன செய்தால் சமாளிக்க முடியும், என்ன செய்தால் அந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் என்று மட்டும்தான் நீங்க யோசிக்கணும். மற்றதை பற்றி நீங்க யோசித்து கோவப்பட்டீங்கன்னா கண்டிப்பா குடும்பத்திற்குள் மிகப்பெரிய பிரளயமே ஏற்படலாம். ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே கடகராசினியர்கள் மட்டும்தான் கையில் எடுத்துக்கொண்டு கொஞ்சம் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவது உங்களுக்கு நல்லது, உங்களுடைய குடும்பத்திற்கும் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாமே குடும்ப வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால எச்சரிக்கையா செயல்படுங்க. இந்த நேரம் உங்களுடைய துணையுடன் மோதல் ஏற்படக்கூடிய அபாயம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஈகோ தொடர்பான பிரச்சனைகள் காரணமாக நீங்க மன அழுத்தத்தை அனுபவிக்கலாம். உங்களுடைய துணையுடன் மோதல்களுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு சூழலும் இப்ப இருக்கிறது. நீங்க திருமணம் ஆனவராக இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. ஆனா நீங்க தனிமையாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் திருமணத்தை தவிர்த்து அதை தள்ளி போடுவதுதான் உங்களுக்கு நல்லது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே பார்த்து கொள்ளுங்க. உங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றி நீங்க கடன் வாங்கக்கூடிய சூழல் உண்டாகலாம். அது மட்டுமில்லாமல் நீங்க இதற்காக முன்கூட்டியே திட்டமிடல் செய்ய வேண்டும். இந்த நேரம் இரவில் தூங்குவதில் கொஞ்சம் சிரமம் ஏற்படலாம். அதிக அமைதியின்மையை நீங்க உணரலாம். இரவில் தூங்க முடியாமல் போகக்கூடிய வாய்ப்பும் ஒரு சிலருக்கு ஏற்படும். தாமதமாக படுக்கைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு சில நேயர்களுக்கு ஏற்படலாம். இந்த மாதிரி தூக்கத்தால் நிறைய அவதிப்படக்கூடிய சூழல் உங்களுக்கு உண்டாகும். ஸோ பார்த்து செயல்படுங்க. கடகராசினியர்களுக்கு செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து என்ன மாதிரி மாற்றங்கள் நடந்திருக்கு என்பதை பார்த்துருப்பீங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் என்று நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ.